அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடிப்பாரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடிப்பீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. இயேசுவின் அன்பு பெரியது, இயேசுவின் கிருபை பெரியது, இயேசுவின் தயவு பெரியது, இயேசுவின் இரக்கம் பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை நம் பிள்ளைகள் முழு குடும்ப அங்கத்தினர்களையும் முடிசூட்டி இம்மட்டும் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் அவருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை நிரப்பி இருக்கிறார். அவர் எப்படி பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரம்பி இருந்தாரோ அதுபோல நாமும் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரம்பி இருக்கும்படியாய், வேத வசனங்களால் நிரம்பி இருக்கும்படியாய், ஆவிக்குரிய தேவ பிரசனத்தினால் நிரம்பி இருக்கும்படியாய், எப்பொழுதும் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லத்தக்கதாய், சத்துருக்களுக்கு மேலாக கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாய், நமக்கு நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி நம்முடைய பாதை செவ்வையாய் பொழிகிற, நெய்யாய் பொழிகிற பாதையாய், செவ்வையான பாதையாய் நம்முடைய பாதையை மாற்றிக்கொண்டு நம்மை உருவாக்கி கொண்டு வருகிற சர்வ வல்லமையுள்ள குயவன் கையிலே நாம் கனத்துக்குரிய பாத்திரமாய் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து இம்மட்டும் நம்மை உருவாக்கி வருகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடையவர், நம் நேசர் நம்முடையவர், நாம் நம் நேசருடையவர், என் நேசர் என்னுடையவர், நான் என் நேசருடையவள் என்று சொல்லத்தக்கதாய் இந்த நாளை அடிஷ்னலாய் தந்த நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேதவசன பகுதி எரேமியா 31:4 சொல்கிறது, பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஸோ இங்கு நாம் கர்த்தர் நம்மை மறுபடியும் கட்டுவிக்கும்படியாய், we will be rebuild again என்று சொல்லத்தக்கதாய் நம்மையும் நம் பிள்ளைகள் முழு குடும்ப அங்கத்தினர்கள் வேலை வருமானங்கள், பிஸ்னஸ் வருமானங்கள், ஊழியத்தின் ஆத்தும அறுவடை பணிகள், அது மாத்திரமல்ல சரீர சுகம், இழந்து போன சகல ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள், நமக்கு ஒவ்வொரு நொடியும் தேவனுடைய டிவைன் ப்ரொடெக்ஷன், பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலுக்குள்ளாக நாம் வைத்து நம்மை அழகாய் நடத்தி கொண்டு வருகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை மறுபடியுமாய் கட்டும்படியாய், இட் மீன்ஸ் we shall be rebuilt again. அதாவது திரும்பவும் நாமும் நம் பிள்ளைகள் முழு குடும்ப அங்கத்தினர்கள் நம்முடைய எல்லை எங்கிலும் கட்டப்பட்டு உயர்ந்த மாளிகையாய், அரண்மனையாய், ராஜரீக மாளிகையாய், இயேசுவோடு இசைந்த ஆவியோடு கட்டப்படும்படியாய் நம்மை மொபைலை சர்ச்சாக வைத்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மை நடவாடும் சபையாய், வாசனை வீசக்கூடிய ஒரு நற்கந்தமாய், நாம் உப்பாய் விளக்காய் வெளிச்சமாய் பிரகாசிக்கும்படியாய், எல்லா எல்லையிலும் நாம் பிரகாசிக்கும்படியாய் நம்மை கட்டுகிற வேலையை அவர் செய்கிறார். ஸோ
ஹீ இஸ் டூயிங் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ நம்ம எப்படிலாம் ஹவெவர் அவர் லார்ட் இஸ் building our family members, building our children's, building our children, or building our job, ministry, business, good health, and all the areas of all our matters, how our Lord is building up, rebuilding up. That's what we are going to see now. Number 1, எரேமியா 31:3 சொல்கிறது, கர்த்தர் நம்மை அநாதி ஸ்நேகத்தினால் நம்மை ஸ்நேகித்து காருண்யத்தினால் நம்மை இழுத்து கொண்டிருக்கிறார். ஸோ அப்போது அவருடைய அன்பு தான் நம்மை மட்டும் நம்மை கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே தேவ அன்பு, மாறாத அன்பு, அது பரிசுத்தமான அன்பு, அதில் குற்றம் குறைகள் காண முடியாத அன்பு, அது நம்மை எந்த எதிர்பார்ப்பும் நம்மிடத்தில் எதிர்பார்க்காதபடிக்கு நமக்காக தன் ஜீவனையே கொடுத்த அன்பு. அந்த தேவ அன்பு ஒரு குவாலிட்டியான பியூர் லவ்வாக இருக்கிறபடினாலே, அது கேரிங் லவ்வாக இருக்கிறபடினாலே நம்மை இம்மட்டும் கொண்டு வந்தவர் இன்னும் அவருடைய அன்பின் நீச்சல் ஆழங்களுக்குள்ளாக நம்மை கடந்து செல்லும்படியாய், அவருடைய அன்பை இன்னும் ஆழங்களுக்குள்ளாக கடந்து சென்று ருசிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மையும் நம் பிள்ளைகளையும் நம்முடைய சகல காரியங்களின் எல்லைகளிலும் கர்த்தர் நம்மை ரீபில்ட் பண்ணி நம்மை மறுபடியும் கட்டி கொண்டிருக்கிறார். நம்பர் 2 என்ன என்று பார்ப்போமானால், எரேமியா 31:5 சொல்கிறது, திராட்சை தோட்டங்களை நாட்டின நாம். தோட்டம் என்று பார்க்கும்போது அது சபையாகிய நம்மை குறிக்கிறது. ஆகவே சபையாகிய நம்முடைய பிள்ளைகள், சபையாகிய நம் குடும்ப அங்கத்தினர்கள், சபையாகிய நம்முடைய விசுவாசிகள், சபையாகிய நம்முடைய ஆத்மா அறுவடை பணிகள் சகலவற்றையும் நாம் நாட்டிருக்கிறபடினாலே, அந்த நற்கிரியைகளை செய்கிற நாம் அதற்கேற்ற நம்முடைய கிரியைகளுக்கேற்ற பலனை அறுத்து அனுபவிக்கும்படியான காலங்களுக்குள்ளாக நம்மை நடத்தி கொண்டு செல்கிறார். ஸோ அப்போது இவ்வளவு நாள் விதைத்தோம், இனி அறுக்க போகிறோம். விதைப்பு ஒரு காலம் என்றால் அறுப்பு ஒரு காலம், ஒரு காலம் என்றால் சிரிக்க ஒரு காலம், நாம் நட ஒரு காலம் என்றால் நட்டதை பிடுங்க ஒரு காலம் என்று சொல்லி, நாம் விதைத்த விதைக்கேற்ற நற்கிரியைகளுக்கு ஏற்ற பலனை, த ரிவார்ட்ஸ் we are going to reap from our Lord. என்னென்ன நற்கிரியைகள்லாம் இத்தனை வருடங்கள் நாம் செய்து வந்தோமோ அந்த நற்கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அறுக்கும்படியாய், அறுவடை காலத்துக்குள்ளாக நம்மை மறுபடியுமாக அறுத்து மகிழும்படியாய் நம்மை கர்த்தர் ரீபில்ட் பண்ணி நம்மை திரும்பவும் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். ஸோ அவர் கட்டுகிற வேலையும் செய்கிறார், நாட்டுகிற வேலையும் நம்மை திரும்பவும் நம்மை கட்டி எழுப்பி அவர் நாட்டும்படியாய் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம்பர் 3, எரேமியா 31:6 சொல்கிறது, ரைஸ் அப் ஃபார் டூயிங் டே அண்ட் நைட் வாட்ச்மேன் ப்ரேயர். அவர் லார்ட் வில் ப்ரொடெக்ட் அஸ் அண்ட் மேக்கிங் அஸ் spring watered garden, and we shall be getting all kinds of prosperity from the Lord, and our Lord is making us to rejoice in Christ always. ஸோ நாம் மறுபடியுமாக கட்டுகிற தேவன் நம்மை டே அண்ட் நைட்டு அமர்ந்திருக்காதபடிக்கு, நாம் அமெரிக்கையாக இராதபடிக்கு, இரவும் பகலும் ஜாமக்காரர் ஜபத்தை ஏறெடுக்கும்படியாய், நம்முடைய குடும்பங்களுக்காக, சொந்த பந்துக்கள், உற்றார் உறவினர்களுக்காக, நம்முடைய மாவட்டம், மாநிலம், இந்திய தேசம் இப்பொழுது வாருக்காக ரெடியாகி கொண்டிருக்கிற சகல தேசத்தின் சகல அந்த போருக்காக அல்லது உலக நாடுகளுக்காக, ஜனங்களின் ரட்சிப்புக்காக, நம் குடும்ப அங்கத்தினர்களின் ரட்சிப்பின் சந்தோஷத்துக்காக, எல்லா தேசத்தின் பாதுகாப்புக்காக நம்மை இரவும் பகலும் நாம் தொடர்ந்து ஜாமக்காரர் ஜபத்தை ஏறெடுத்து, அது நிமித்தமாக நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்றை போல நம்மையும் நம் பிள்ளைகளையும் மறுபடியும் கட்டும்படியாய் கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே இனி நாம் அழுது கொண்டிருக்க மாட்டோம், நாம் மகிழ்ந்து களி கூறும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களை, கிரகிக்க முடியாத விதத்திலே அவர் செய்தது மாத்திரமல்ல, நம்மையும் அவரை போலவே, அவரை விசுவாசிக்கிற நாம் அவரை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அவர் நம்முடைய கைகளை யுத்தத்திற்கும் நம்முடைய விரல்களை போருக்கும் பழக்கப்படுத்துகிற தேவன். ஜப யுத்தத்தை ஏறெடுக்கும்படியாய், நம்மை இன்னும் அதிகமான ஜப நேரத்தை அதிகப்படுத்தும்படியாய், தேவனுடைய பாதப்படியிலே நேரத்தை அதிகமாய் செலவழிக்கும்படியாய் நம்மை தெரிந்து கொண்டவர். நம்மையும் நம் பிள்ளைகள் முழு குடும்ப அங்கத்தினர்களையும் ஜப தூபத்தையும் துதி தூபத்தையும் ஆவிக்குரிய அனுபவங்களையும் அதிகமாய் நாம் ஏறெடுக்கும்படியாய் கர்த்தர் செயல்பட்டு நம்மை மறுபடியுமாய் கட்டி எழுப்பி நம்முடைய கர்த்தர் முன்குறித்த அந்த ஸ்தானத்திலே நம்மை நிறுத்தி உயர்த்தும்படியாய் எல்லா எல்லையெங்கிலும் நாம் உயர்த்தப்பட்டு தேவநாமம் நம் மூலமாக, நம் பிள்ளைகள் முழு குடும்ப அங்கத்தினர்கள் மூலமாக
மகிமைப்பட போகிறது. ஆகவே நாம் தொடர்ந்து தேவனுக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறுவோம். காட் bless you all. ஆமென்.